ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டரில் உள்ள ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயில் எங்கே இருக்குது அப்படின்னா, புக் ஒன்னோட லாஸ்ட் எபிசோடான சீச் ஆஃப் தி நார்த் பார்ட் 2 அப்படிங்கிற எபிசோடில் தான். இந்த எபிசோடில் வந்து நம்ம ஐரோ வந்து பிரின்சஸ் யூவை பார்த்து நீ வந்து மூன் ஸ்பிரிட்டால் தொடப்பட்டிருக்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாரு. இதை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் சொல்லலாம் அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருக்குது அப்படின்னு. எஸ், கரெக்டு தான். ஆனால் இது இல்லாமல் இன்னொரு டீட்டெயிலுமே ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ஜாவா வந்து மூன் ஸ்பிரிட் அழிச்சதுக்கப்புறம் மூன் இல்லாமல் அந்த இடமே மொத்தமாக வந்து இருட்டாயிருக்கும். அதாவது எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் பிரின்சஸ் யூவோட கண்ணை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க கண்ணு மட்டும் ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் மற்ற யாருக்குமே வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஐரோ வந்து நோட் பண்ணதுனால தான் அவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மாதிரி பிரின்சஸ் யூவை வந்து மூன் ஸ்பிரிட்டால் தொடப்பட்டிருக்காங்க அப்படின்னு. அடுத்த டீட்டெயில் வந்து புக் 1ல் தி ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து கட்டாரா வந்து அவங்களோட நெக்லஸ் வந்து தொலைச்சிருப்பாங்க. அதனால் வந்து ஆங் வந்து அவராகவே ஒரு நெக்லஸ் செஞ்சு நம்ம கட்டாராக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு தான் வந்து நெக்லஸ் வந்து கிஃப்ட்டாக கொடுப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதனால தான் வந்து பாக்கு வந்து நம்ம கட்டாரோட பாட்டிக்கு வந்து நெக்லஸ் வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் நம்ம ஆங்குமே வந்து நெக்லஸ் வந்து நம்ம கட்டாராக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாரு. நம்ம கட்டாராமே அந்த நெக்லஸ் வந்து வாங்கி போட்டுப்பாங்க. ஸோ இதன் மூலயமா வந்து நம்ம கட்டாரா தான் வந்து ஃபியூச்சரில் வந்து ஆங்க் வந்து ஒய்ஃபாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத டீஸ் பண்ணுறாங்க. அடுத்த டீட்டெயில் வந்து புக் 3ல் தி சோசன் காமெண்ட் பார்ட் 2 அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் தான் இருக்குது. இந்த எபிசோடில் தான் வந்து நம்ம ஆங் வந்து ஃபஸ்ட்டு லயன் டெட்டில் மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தி லயன் டெட்டில் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு. அதாவது ஆல்ரெடி நம்ம ஆங்க் வந்து லயன் டெட்டில்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கு. இது எப்படின்னு எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம், ஏர்பெண்டர்ஸ் தான் வந்து அவங்க ஹிஸ்ட்ரியை வந்து படிப்பாங்களா, அது மூலயமா ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. சரி, எப்படி அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு லயன் டெட்டில் காமிக்கிறது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா, புக் 2ல் வந்து தி லைப்ரரி அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் வந்துட்டு எல்லாரும் வந்து லைப்ரரிக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ஆங் வந்து ஒரு புக்கில் வந்து லயன் டெட்டில்ஸை பற்றி தான் படிச்சிருப்பாரு. ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம ஆங்க் வந்து லயன் டெட்டில்ஸை பற்றி தெரிஞ்சிருக்குது. அடுத்த டீட்டெயில் வந்து புக் 1ல் தி கிங் ஆஃப் ஒமோஷோ அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம ஆங் வந்து கிங் பூமியை மீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் மீட் பண்ணதை வந்து நம்ம பூமிக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட் ஆங் தான் அப்படின்னு. அதே டைம் அவருக்கு வந்து தெரியும் ஆங் வந்து ஒரு ஏர்பெண்டர், அதே மாதிரி அவதார் அப்படின்னு. ஆனால் அவர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி ஏர்பெண்டிங் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம கிங் பூமி வந்து நமக்கு ஆங் மேலே ஒரு சிக்கன் பீஸ் வந்து தூக்கி எறிஞ்சிருப்பாரு. அதை நம்ம ஆங்குமே வந்து கிங் பூமி நினச்ச மாதிரி அவர் ஏர்பெண்டிங் யூஸ் பண்ணி பிடிச்சிருவாரு. ஆனால் அங்கே அவ்வளோ பொருள் இருக்கும் போது அவர் ஏன் சிக்கன் பீஸை தூக்கி வீசணும்? இது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சிருக்கீங்க? இதுலேயுமே ஒரு டீட்டெயில் இருக்குது. என்ன அப்படின்னா, மற்ற ஏதாவது பொருளை தூக்கி வீசினா நம்ம ஆங் வந்து அந்த ஏர்பெண்டிங் யூஸ் பண்ணி தடுக்காமல் அவர் கையை யூஸ் பண்ணி கூட தடுக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் சிக்கன் பீஸை தூக்கி போடும் போது அதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஆங் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். ஆங் மட்டும் இல்லை, மொத்த ஏர்பெண்டர்ஸுமே வந்து வெஜிடேரியன் தான். அவங்களாம் சிக்கனை தொடக்கூட மாட்டாங்க. அதனால் சிக்கன் பீஸை தூக்கி போட்டால் நம்ம ஆங்க் வேறு வழி எல்லாம் கையால் யூஸ் பண்ணிலாம் தடுக்க முடியாது, ஏர்பெண்டிங் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம கிங் பூமி வந்து இந்த வேலையை வந்து செஞ்சிருப்பாரு. ரொம்பவுமே மைனூட்டான டீட்டெயில் தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பயங்கரமாக யோசிக்கிறதுனால தான் நம்ம கிங் பூமி வந்து மேட் ஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க போல். அடுத்த டீட்டெயில் வந்து ஜூக் அலான் அப்படிங்கிற அந்த எபிசோடில் வந்து நம்ம ஜூக்கு வந்து தனியாக போயிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப பசிக்கும். அதனால் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபேமிலி கிட்ட வந்து ராபரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்ப்பாரு. ஆனால் அங்கேருந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் தான். அதனால் வந்துட்டு வேணாம் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் இதே ஃபேமிலி தான் வந்துட்டு மறுபடியும் சர்பன் பாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோட வந்துட்டு நம்ம டீம் அவதாரோட சேர்ந்து சர்பன் பாஸை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் இதே ஃபேமிலி தான் வந்துட்டு தி ட்ரில் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோட வந்து பாசிங் சைக்குள்ளே போகிற ட்ரெயினில் வந்து நம்ம ஐரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் இதே ஃபேமிலி தான் வந்துட்டு தி அவாக்னிங் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் வந்துட்டு பாசிங் சைக்கிள் வந்து நம்ம ஃபயர் நேஷனோட ஆர்மி வர்றதை பார்த்து ஃபீல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி மெயின் கேரக்டர்ஸாக இல்லாத ஒரு நார்மல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்மகிட்ட அடிக்கடி காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 100 வருஷமாக நடக்கிற போர்னால ஒரு நார்மென்டர்ஸாக இருக்கிற நார்மல் ஃபேமிலி வந்து என்னென்ன கஷ்டம்லாம் படுறாங்க அந்த போர்னால அப்படிங்கிறத நம்மகிட்ட காமிக்கிறதுக்காக தான் இந்த ஃபேமிலி வந்து அந்த குறிப்பிட்ட டைமில் அடிக்கடி காமிக்கிறாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல டீட்டெயில் தான், பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்த டீட்டெயில் எங்கே இருக்குது அப்படின்னா, புக் 2ல் பிட்டர் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் தான் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஜூக்கா வந்து ஐரோ கிட்ட வந்து அசூலாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ அசூலா பற்றி நம்ம ஐரோ வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, ஷீ இஸ் கிரேசி அண்ட் ஷீ நீட்ஸ் டு கோ டவுன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்டாக வந்து சீரீஸோட கடைசியில் வந்து இதான் வந்து நம்ம அசூலாவுக்கு வந்து நடந்திருக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி கடைசியில் வந்து தோத்தும் போயிருப்பாங்க. அதாவது வந்து நம்ம அசூலாவுக்கு வந்து இதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஐரோ வச்சு நமக்கு முன்னாடியே வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ஐரோ கிட்ட ஃபியூச்சரை ப்ரீடிக் பண்ணுற
திறமை கூட இருக்குது போல். அடுத்த டீட்டெயில் வந்து புக் 3ல பாயில் இராக் பார்ட் 2 அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் தான் இருக்குது. இந்த எபிசோடில் வந்து சாக்கா வந்து அவங்க அப்பாவை காப்பாற்ற போகலாம் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாமல் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கப்ப எந்திரிச்சு போவார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம டாஃபால் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஆனால் நம்ம டாஃபால் வந்து அவங்க தூங்கிட்டு இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சீஸ்மிக் சென்ஸ் எபிலிட்டி மூலிமா அதை வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து அதை நம்ம டாஃப் வந்து சென்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இது ஏன் அப்படின்னா இந்த ஷாட்டில் நல்லா பாருங்கள், நம்ம டாஃபோட கை கால் ரெண்டுமே வந்து தரையில் படவே இல்லை. இதனால தான் வந்து நம்ம டாஃபால் வந்து நம்ம சாக்கா போகிறத வந்து சென்ஸ் பண்ணவே முடியல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலை கூட இந்த அவதார் சீரிஸில் வந்து பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த டீட்டெயில் வந்து புக் 3ல சாக்காஸ் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் இருக்குது. இதில் வந்து ஸ்பேஸ் ராக் ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் நம்ம சாக்கா வந்து ஸ்வாட் ரெடி பண்ணியிருப்பாரு. அதில் மிச்சம் இந்த சின்ன பீஸ் வந்து நம்ம டாஃப்க்குமே கொடுப்பாங்க. டாஃப்மே அதை வச்சு நிறைய ஷேப்ஸ் வந்து பெண்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க டக்குன்னு வந்து நிக்லோடன் சிம்பிளை வந்து பெண்ட் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில் வந்து சீரிஸ்க்கான டீட்டெயில் கிடையாது. இது வந்து அவங்க பிராண்டிங்கை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு டீட்டெயில் தான். ஏன் அப்படின்னா அவதார் வந்து நிக்லோடன் தான். அடுத்த டீட்டெயில் எங்கே இருக்குது அப்படின்னா புக் 2ல ஜூகாலான் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் தான். இந்த எபிசோடில் வந்து நம்ம ஜூக்கா வந்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகிறார்ல, இது என்ன இடம் அப்படின்னு யாரால கெஸ் பண்ண முடியுதா? ஐ திங்க் வந்து லெஜெண்ட் ஆஃப் கோரா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெஜெண்ட் ஆஃப் கோராவில் வந்து சீசன் 2ல வந்து தி பிகினிங் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற இந்த 2 எபிசோடில் வந்து தி ஃபர்ஸ்ட் அவதாரான அவதார் வானோட ஸ்டோரியை வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து தி பிகினிங்ஸ் பார்ட் 2 அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம அவதார் வான் வந்து இறந்து போகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இத்தனை ஆயிரம் வருஷம் கழிச்சு இந்த இடம் இப்படியே இருக்கிறத நினச்சா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. எனிவே வந்து லெஜெண்ட் ஆஃப் கோரா அதுக்கப்புறம் லாஸ்ட் ஏர்பெண்டர் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டீட்டெயில் இது. அடுத்த டீட்டெயில் என்ன அப்படின்னா ஒரு எபிசோடுக்குமே இந்த மாதிரி டைட்டில் கார்டு போடுவாங்க. அப்படி டைட்டில் கார்டு போடும்போது அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு எபிசோடுக்குமே வந்து மாறும். இது எத்தனை பேர் வந்து இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டீட்டெயில் எங்கே இருக்குது அப்படின்னா புக் 3ல தி அவதார் அண்ட் தி ஃபயர் லார்ட் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடில் தான். இதில் வந்து நம்ம ஐரோ வந்து பிரிசனில் இருப்பார். அவரை பார்க்க நம்ம ஜூக்கா வந்து வந்திருப்பார். அப்போ ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூக்கா தான் வந்து பிரிசனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஏன் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம மென்டலி ஜூக்கா வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பார். நம்ம பண்ணுறது சரியாக தப்பாக, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், யார் சைடு இருக்கணும், நம்ம டெஸ்டினி என்ன அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்களில் இருப்பார். அதாவது அவர் மென்டலி அரெஸ்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்த டீட்டெயிலே வந்து இதே எபிசோடில் இதே சீன்லேயே தான் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா உன்னோட அப்பாவோட தாத்தா வந்து ஃபயர் லார்ட் சோசன், உன்னோட அம்மாவோட தாத்தா வந்து அவதார் ரோக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது உன்னோட அப்பாவோட தாத்தா வந்து ஃபயர் லார்ட் சோசன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜூக்காவோட ஸ்கார் இருக்கிற சைடையும், உன்னோட அம்மாவோட தாத்தா வந்து அவதார் ரோக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜூக்காவோட ஸ்கார் இல்லாத சைடையும் காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த ஷார்ட் மூலமாகவே இவங்க ரெண்டு சைடும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த டீட்டெயிலே வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த டீட்டெயில்ஸ் வந்து எந்த டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.